ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாரின் போன கேப்பில் ரூமில் நிப்பாட்டி இந்த பைக் எலி வேலை பண்ணிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் கடிச்சிருச்சு. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுச்சு. பட் ஒரு பிரச்சனை இன்னும் சால்வ் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் ஆகிறது டிஸ்பிளே ஆகலை. என்னென்னு பார்த்தா கியர் ஷிஃப்ட் ஆகிற சென்சார் ஒயரை எலி கடிச்சு வச்சிருக்கு. இதை தேடி எல்லா கடையிலும் அலைஞ்சால் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா இப்போ வந்த மாடலுங்கனால கிடைக்கல. ஒரு கட்டத்தில் நம்மளே 150 இதை எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அதில் இருக்கிற கலர் வேறு, இந்த ஒயரில் இருக்கிறது கலர் வேறு. எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வச்சு சால்ட்ரிங் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணி டேப் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்க எப்படி இருக்குது நியூலி இருக்குல்ல. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா எல்லா பைக்கிலையுமே கியர் ஷிஃப்ட் ஆகிற சென்சார் ஒயர் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது பக்கத்துலேயே இருக்கும். நம்ம பைக்கில் கியர் பாக்ஸ் பக்கத்தில் வச்சுருக்காங்கங்க. அதை கலட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் கலட்டிட்டு அந்த சைடெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்கணுமேன்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இதெல்லாம் செக் பண்ணி முடித்த கையோட சரி வேறு என்ன ஒயர்லாம் இன்னும் எலி வேலை பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தா பாடி எர்த் ஒயரையும் கடிச்சு வச்சுருக்குங்க. அப்புறமேட்டுக்கு சைடு ஸ்டாண்டு சென்சார் ஒயரையும் கடிச்சு வச்சுருக்கு. அதையும் ஒரு கட்டத்தில் சரி பண்ணியாச்சு. ஏன்னா அதை அப்படியே விட முடியாதல்ல. ஃபுல் டேமேஜ் இல்லை, லேசாக டேமேஜ் இருந்துச்சு. அதை விடக்கூடாது, நம்ம ப்ராப்பராக இருக்கணுமேன்ட்டு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. செயின் ஸ்பாக்கெட்டை எடுத்து மாட்டியாச்சு. சரி வண்டியில் கழட்ட எல்லா ஸ்பேரையும் இதுக்கப்புறம் மாட்ட வேண்டியது தான். ஏன்னா நான் எல்லாம் கழட்டினா தான் அதையே கழட்ட முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாமேன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் கியர் ஷிஃப்ட் ஆகிறத. ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் எல்லாமே ஷிஃப்ட் ஆகுதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோம்.